Welcome back to English Through Tamil. Good day to you all. Today, in our fluency practice, we are going to analyze the usage of something, everything, anything, nothing, someone, everyone, anyone, no one, somebody, everybody, nobody, anybody, somewhere, everywhere, anywhere, nowhere. இந்த டாபிக்ல உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா இப்பவே ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலண்டா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம இறுதி வரை பாருங்கள். வீடியோ முடிவில் உங்கள் ஒவ்வொருவராலும் இவற்றை அன்றாட வாழ்க்கையில் பிழையின்றி பயன்படுத்தக்கூடியதாக இருக்கு. Let's start the practice. அவன் ஏதோ கொண்டு வந்திருக்கிறான். இது எப்படி ஆங்கிலத்தில் சொல்வோம்? He has brought something. He has brought something. அவன் எல்லாமே கொண்டு வந்திருக்கிறான். என்னென்ன தேவையோ அத்தனையும் கொண்டு வந்திருக்கிறான். இது எப்படி சொல்லுவோம்? He has brought everything. He has brought everything. எல்லாருமே கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. He has brought everything. இப்போ அவள் எல்லாமே கொண்டு வந்திருக்கிறாள். இது எப்படி சொல்வோம்? இப்பவே கமெண்ட்ல சொல்லுங்க. வெரி குட். அவன் ஒண்ணுமே கொண்டு வரல. இதை நாங்க ரெண்டு வழியில சொல்லலாம். பாசிட்டிவாகவும் சொல்லலாம் வாக்கியத்தை, நெகட்டிவ் வாக்கியமாகவும் சொல்லலாம். நெகட்டிவ் வாக்கியமாக சொல்லும் போது எனிதிங் என்பதையும், பாசிட்டிவ் வாக்கியமாக சொல்லும் போது நத்திங் என்பதையும் பயன்படுத்துவோம். சொல்லி பார்ப்போமா? He hasn't brought anything. Again, he hasn't brought anything. He has brought nothing. He has brought nothing. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. He hasn't brought anything. He has brought nothing. அவன் ஏதாவது கொண்டு வந்திருக்கிறானா? இதை எப்படி கேட்கலாம்? Has he brought anything? Has he brought anything? Again, has he brought anything? அவன் எதுவுமே கொண்டு வரலையா? இதை எப்படி கேட்கலாம்? Hasn't he brought anything? Hasn't he brought anything? யாரோ வந்தாங்க. உங்களுக்கு யாருன்னு தெரியாது. எப்படி சொல்லலாம்? Someone came. Someone came. அப்போ யாரோ வந்திருக்கிறாங்க. இது எப்படி சொல்வோம்? Someone has come. Someone has come. ஏன் வந்து காத்துட்டு இருக்கிறாங்க. அப்போ someone has come என்போம். அப்போ வந்தாங்க, வந்துட்டு போயிட்டாங்க. அப்பதான் எப்படி சொல்வோம்? someone came என்று சொல்வோம். அனைவரும் வந்தார்கள். எல்லாருமே வந்திருந்தாங்க. எப்படி சொல்வோம்? வெரி குட். சிம்பிள் பாஸ்ட். Everyone came. Everyone came. அனைவரும் வந்திருக்கிறாங்க. இப்பதான் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. Everyone has come. Everyone has come. அனைவரும் வருவார்கள். Future. எப்படி சொல்வோம்? Everyone will come. Everyone will come. எல்லாருமே வந்துட்டு இருக்கிறாங்க, வந்து கொண்டிருக்கிறாங்க. எப்படி சொல்ல வேண்டும்? Everyone is coming. Everyone is coming. யாருமே வரல. இதையும் நாங்க பாசிட்டிவ் சென்டென்ஸ் ஆகவும் நெகட்டிவ் சென்டென்ஸ் ஆகவும் சொல்லலாம். Anyone didn't come. Anyone didn't come. No one came. No one came. எங்கூட சேர்ந்து எல்லாரும் சொல்லி பாருங்க. Anyone didn't come or no one came. யாராவது வந்தாங்களா? எப்படி கேட்க வேண்டும்? Did anyone come? Did anyone come? யாருமே வரவில்லையா? Didn't anyone come? Didn't anyone come? அவ அத எங்கேயாகிலும் வாங்குவா. அவ எங்க இருந்தாலும் அதை வாங்குவா. எப்படி சொல்வோம்? She will buy it somewhere. She will buy it somewhere. She will buy it somewhere. அவ
எல்லா இடத்துலயும் அதை வாங்குவா. எங்கன்னு பார்க்க மாட்டா, எங்கன்னு வாங்குவா எல்லா இடத்துலயும். She will buy it everywhere. She will buy it everywhere. அவ அத எங்கேயுமே வாங்க மாட்டா. இது என்னங்க நெகட்டிவ் சென்டென்ஸ் ஆகவும் பாசிட்டிவ் சென்டென்ஸ் ஆகவும் சொல்லலாம். நெகட்டிவ் என்றா என்ன பயன்படுத்துவோம்? வெரி குட், எனிவேர். பாசிட்டிவ் சென்டென்ஸா இருந்தா என்ன பயன்படுத்துவோம்? well done, nowhere. She won't, will not, she won't buy it anywhere. She won't buy it anywhere. She will buy it nowhere. She will buy it nowhere. அவ அத எங்கேயுமே வாங்க மாட்டாளா? Won't she buy it anywhere? Won't she buy it anywhere? எங்கூட சேர்ந்து கேட்டு பாருங்க. Won't she buy it anywhere? அவன் அதை எங்கே என்றாலும் வாங்குவானா? எங்கே என்றாலும் வாங்குவானா? இது எப்படி கேட்கலாம்? இப்பவே கமெண்ட்ல சொல்லுங்க. well done. இப்போ எல்லாம் கலந்து பார்ப்போம். அவள் ஏதாவது வாங்கிட்டு வருவா, ஏதாவது வாங்கிடுவா. எப்படி சொல்வோம்? future. She will buy something. She will buy something. யாரோ கால் பண்ணினாங்க, இறந்த காலம். யாரோ somebody called you. someone பயன்படுத்தக்கூடாதா? பயன்படுத்தலாம், இரண்டும் ஒரே அர்த்தம். someone, anyone, everyone, no one is more formal than somebody, everybody, nobody, anybody. நாங்க ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல somebody, everybody, nobody, anybody தாராளமா பயன்படுத்தலாம். அதனால தான் எக்ஸாம்பிள் பார்க்குறோம். எல்லாருமே வருவாங்க, எப்படி சொல்லலாம்? everybody will come. everybody will come. எல்லாரும் வர வேண்டும், கட்டாயம். எப்படி சொல்ல வேண்டும்? very good. everybody should come. everybody should come. அவங்களால் ஒன்றுமே வாங்க முடியாது. எப்படி சொல்வோம்? நெகட்டிவ். they can't buy anything. they can't buy anything. இதுவே பாசிட்டிவ் சென்டென்ஸா எப்படி சொல்லலாம்? வாங்குறது, வாங்கக்கூடியதாக இருப்பதை afford என்றும் சொல்லலாம். அந்த வார்த்தையை பயன்படுத்தி பார்ப்போம். they can afford nothing. they can afford nothing. யாருக்குமே நீண்ட நேரம் காத்திருக்க முடியல. முடியும், can. அதை இறந்த கால வடிவத்தில் பயன்படுத்தல் எப்படி பயன்படுத்த வேண்டும்? could. இங்கு பாசிட்டிவ் சென்டென்ஸா சொல்ல போறோம். அப்ப couldn't பயன்படுத்துவோமா, could பயன்படுத்துவோமா? பாசிட்டிவ் என்றா could. அப்போ anybodyயா nobodyயா? very good, nobody. nobody could wait for a long time. nobody could wait for a long time. இத நெகட்டிவ் சென்டென்ஸா எப்படி சொல்லலாம்? anybody couldn't wait for a long time. anybody couldn't wait for a long time. ஏதாவது சாப்பிட இருக்கா? எப்படி கேட்கலாம்? is there anything to eat? is there anything to eat? இதை நாம் is there something to eat என்றவாறும் கேட்கலாம். அப்படி கேட்போமானால் எந்த வகையான விடையை எதிர்பார்க்கின்றோம்? அவர்கள் ஆம் என்று சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்ப்போம். இது தொடர்பான விளக்கமான வீடியோ சம், எனி என்ற டாபிக்கில் ஏற்கனவே வெளியிட்டுள்ளேன். அதன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன், பார்த்து படியுங்கள். குடிக்க ஒண்ணுமே இல்லையா? isn't there anything to drink? isn't there anything to drink? எங்கேயாவது போவோம், எங்கேயாவது போவோம், ஒரு சஜஷன் சொல்றீங்க. let's go somewhere. let's go somewhere. அது எங்கேயுமே இல்ல. இது எப்படி சொல்வோம்? very good. it's nowhere. it's nowhere. எங்காவது போவோமா? இங்கு நீங்கள் ஆம் என்று அவர்கள் சொல்ல வேண்டுமானால் கட்டாயமாக என்ன பயன்படுத்த வேண்டும்? somewhere. இது ஒரு வினா இருந்தாலும் somewhere பயன்படுத்துவோம். அப்போ எப்படி கேட்கலாம்? shall we go somewhere? shall we go somewhere?
அவங்க எது சொன்னாலும் பரவாயில்லன்னு நினைச்சீங்கன்னா shall we go anywhere கேட்கலாம். ஆனால் நாம் இப்படி கேட்கும் போது பொதுவாக என்ன விரும்புவோம்? எங்களுக்கு போகணும் என்ற ஆசை இருக்கேதான் எங்கேயாவது போவோமா அப்படின்னு கேட்போம். அப்போ அப்படி கேட்க வேண்டும். shall we go somewhere? shall we go somewhere? அதை எங்கேயும் கண்டுபிடிப்பது குதிரை கொண்டா இருந்துச்சு, கடினமா இருந்துச்சு, தேடி தேடி கண்டுபிடிக்கவே முடியல. அப்போ இதை எப்படி சொல்ல வேண்டும்? It was hard to find it anywhere. It was hard to find it anywhere. இங்கு பாசிட்டிவ் சென்டென்ஸ் தானே, எப்படி anywhere பயன்படுத்துறோம் என்று யோசிக்கிறீங்களா? Again, இதற்கான பூரண விளக்கம் some any என்கின்ற வீடியோவில் இருக்குது, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது, மறக்காம பாருங்க. It was hard to find it anywhere. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. It was hard to find it anywhere. இங்க எல்லாமே விலை அதிகம். இது எப்படி சொல்வோம்? Everything here is expensive. Everything here is expensive. அப்படின்னா இங்க எல்லாமே மலிவா தான் இருக்கு. இதை எப்படி சொல்வோம்? இப்பவே கமெண்ட்ல சொல்லுங்க. அங்க யாருமே இல்லையா? இதை எப்படி கேட்கலாம்? Isn't there anybody? Isn't there anybody? நீங்க யாருமே இதற்கு பொருத்தமா இல்லை. இதை எப்படி சொல்லலாம்? No one, nobody என்பதற்கு பதிலாக none என்பதை நாம் பயன்படுத்த முடியும். அப்போ எப்படி சொல்வோம்? None of you is fit for this. None of you is fit for this. இப்போ சில பேர் sometimes, anytime இவற்றிலும் சில குழப்பங்கள் அடைந்து கொள்வதால் அதை பற்றியும் பார்ப்போம். Sometimes என்பது சில நேரங்களில், சில வேளைகளில். It's an adverb of frequency. அதை நாங்கள் எங்கு பயன்படுத்துவோம்? Simple present tenseல பயன்படுத்துவோம். Sometime அப்படின்னு சொன்னா sometimes அல்ல, sometime அப்படின்னா எப்பவாச்சும் என்ற அர்த்தத்துல வரும். அதாவது இறந்த காலத்திலோ அல்லது எதிர்காலத்திலோ எப்பவாச்சும் என்பதற்கு என்ன பயன்படுத்துவோம்? sometime. நான் எப்பவாச்சும் அதை சொல்லி இருப்பேன். இது எப்படி சொல்லலாம்? I said it sometime. நான் உன்னை எப்பவாச்சும் சந்திப்பேன் இனி ஃபியூச்சர்ல. I will meet you sometime. I will meet you sometime. உன்னை பார்க்கும் போதெல்லாம் நான் மகிழ்ச்சியா இருப்பேன், மகிழ்ச்சியா உணர்வேன். எப்படி சொல்லலாம்? Every time I see you, I feel happy. Every time I see you, I feel happy. நீங்க விரும்பும் எந்த நேரத்திலும் வர முடியும். இதை எப்படி சொல்வோம்? Anytime you like, you can come. Anytime you like, you can come. நான் எப்பவுமே அங்க போறதில்லை. இங்க நாம் no time அப்படின்னு பயன்படுத்த மாட்டோம். never என்பது பயன்படுத்துவோம். I never go there. I never go there. எப்பவாச்சும் வர முடியுமா? இதை எப்படி கேட்க வேண்டும்? Can you come anytime? Can you come anytime? எப்பவாச்சும் வர முடியாதா? Can't you come anytime? Can't you come anytime? உங்களுக்கு இந்த no time, sometimes என்பவை தொடர்பாக ஏதாவது சந்தேகம் இருப்பின் இப்பொழுதே அதையும் நீக்கிடுவோம். No time என்பது மிக குறுகிய அளவு நேரம், நொடி பொழுது என்பதை குறிக்கும். அதாவது a very short period of time. நீங்க வீட்டுக்கு கிட்ட போயிட்டீங்க, அப்ப யாராவது உங்களுக்கு கால் பண்ணி எங்க வாரீங்க அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? இப்பவே வீட்டை வந்துடுவேன், நொடி பொழுதுல வீட்டுல வந்துடுவேன். இதை எப்படி சொல்லலாம்? I'll get home in no time. I'll get home in no time. I will get home in no time. நாம்
அதை நொடிப்பொழுதில் முடித்து விடுவோம். இதை எப்படி சொல்லலாம்? We shall finish it in no time. We shall finish it in no time. சமையல் நொடிப்பொழுதில் முடிக்கப்பட்டுவிடும். இதை எப்படி சொல்லலாம்? The cooking will be finished in no time. The cooking will be finished in no time. இப்போ sometimes அதாவது சில வேளைகளில் என்பதை எவ்வாறு சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல நாம் பயன்படுத்துகின்றோம் என்று பார்ப்போம். சில வேளைகளில் என்பது 50-50 சான்சஸை குறிக்கும், 50% பாசிபிலிட்டியை குறிக்கும். சில வேளைகளில் நான் காப்பி குடிப்பது உண்டு. இதை எப்படி சொல்லலாம்? Sometimes I drink coffee. Sometimes I drink coffee. சில வேளைகளில் அவள் டி-ஷர்ட்ஸ் அணிவதுண்டு. இதை எப்படி சொல்லலாம்? Sometimes she singular wears. Sometimes she wears t-shirts. என் கூட மறுபடியும் சொல்லி பாருங்க. Sometimes she wears t-shirts. சில வேளைகளில் நாம் மிக எளிமையான விடயங்களை சிக்கலாக்கி விடுகிறோம். இதை எப்படி சொல்லலாம்? Sometimes we complicate the simplest things. Again, sometimes we complicate the simplest things. இப்போது every time என்பதை நாம் நடைமுறையில் whenever என்பதன் மூலம் சொல்லலாம் என்பதையும் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். அங்கு போகும் போதெல்லாம் நான் டீ குடிப்பேன். இதை எப்படி சொல்லலாம்? Every time I go there, I drink tea. இல்லாட்டி வேற எப்படி சொல்லலாம்? Whenever I go there, I drink tea. அப்போ whenever and every time you can use interchangeably. இப்போ உங்களுக்கான நேரம். அவர்கள் எதுவுமே கொண்டு வர மாட்டார்கள். யாருமே வரமாட்டார்களா? அவ எல்லா இடத்திலையும் அதை தேடுவா. எல்லாருமே விருந்திற்கு வருவார்கள். இதை ஆங்கிலத்தில் எப்படி சொல்லலாம் என்று சரி பிழை என்கின்ற தயக்கம் என்று கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். Thank you for watching.